தொழில் முதலீடுகளை ஈர்க்க சீனா சென்ற வங்கதேச அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனூஸ் வடகிழக்கு மாநிலங்கள் பற்றி பேசி சர்ச்சையை கிளப்பியுள்ளார். இதற்கு அஸ்ஸாம் முதல்வர் உள்பட பல அரசியல் கட்சியினரும் கடும் எதிர்ப்புகளை தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையில்தான் வங்கதேசத்தை இரண்டாக உடைக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு முக்கிய கோரிக்கை பறந்துள்ளது. வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனாவின் ராஜினாமாவை தொடர்ந்து அங்கு இடைக்கால அரசு அமைந்தது. இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகராக முகமது யூனூஸ் உள்ளார். இவர் பொறுப்பேற்றது முதல் நம் நாட்டுடன் மோதல் போக்கையே கடைபிடித்து வருகிறார். பாகிஸ்தான் சீனாவுடன் நெருக்கம் காட்டிக் கொண்டிருக்கிறார். இதற்கிடையேதான் தொழில் முதலீடுகளை ஈர்க்க கடந்த மாதம் மார்ச் 26 4 நாள் பயணமாக முகமது யூனூஸ் சீனா சென்றிருந்தார். சீன அதிபர் ஜி ஜின்பிங்கையும் சந்தித்து பேசினார். அப்போது இரண்டு நாடுகளிடையே சில புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. சீனாவில் முகமது யூனூஸ் பேசியது சர்ச்சையை கிளப்பியது. சீன பிரதிநிதிகளுடன் நடந்த வட்டமேசை கூட்டத்தில் வங்கதேசம் என்பது முதலீட்டுக்கு சிறந்த நாடாக உள்ளது. கடல்வழி போக்குவரத்து வங்கதேசத்தில் உள்ளது. இந்தியாவின் கிழக்கு பகுதியில் உள்ள 7 மாநிலங்கள் 7 சகோதரிகள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த மாநிலங்கள் அமைந்திருக்கும் பகுதி முழுக்க முழுக்க நிலத்தால் சூழப்பட்ட பகுதி. இங்கிருந்து கடலை அடைய முடியாது. இதனால் இந்த பகுதிகளில் நாங்கள்தான் கடல் பாதுகாவலர்களாக இருக்கிறோம். இந்த நில அமைப்பு என்பது நல்ல வாய்ப்பை தரும். சீனா தனது பொருளாதாரத்தை பெருக்க இதை பயன்படுத்தி கொள்ளலாம். இங்கு பொருட்களை உற்பத்தி செய்யலாம், சந்தைப்படுத்தலாம், உலகின் பிற பகுதிகளுக்கு எடுத்து செல்லலாம் என பேசியிருக்கிறார். வடகிழக்கு மாநிலங்கள் மேற்கு வங்க மாநிலத்தின் கோழிக்கழுத்து பகுதியின் வழியாக சிலிகுரி காரிடார் மூலமாக நம் நாட்டின் பிற பகுதிகளோடு இணைகிறது. இந்த கோழிக்கழுத்து பகுதி என்பது இந்தியா வங்கதேசம் எல்லையாக வருகிறது. சீனா வங்கதேசத்தில் முதலீடு செய்வதன் மூலமாக இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களை கூட கட்டுப்படுத்தலாம் என்பது போல சீனாவிடம் முகமது யூனூஸ் பேசியிருக்கிறார். அதாவது சீனாவை தூண்டிவிட்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் வங்கதேச இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனூஸின் இந்த பேச்சுக்கு நம் நாட்டில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. வங்கதேச அரசை வழிநடத்தும் நபர் எப்படி நம் நாட்டின் மாநிலங்கள் பற்றி கருத்து தெரிவிக்கலாம் என்று பலரும் கொந்தளித்திருக்கிறார்கள். இதற்கு வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றாக உள்ள அஸ்ஸாமின் பாஜக முதல்வர் ஹேமந்த பிஸ்வா சர்மா கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். அவர் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், வங்கதேச இடைக்கால அரசின் முகமது யூனூஸ் வடகிழக்கு இந்தியாவின் 7 சகோதரி மாநிலங்கள் நிலத்தால் சூழப்பட்டவை என்றும் வங்கதேசத்தை கடல்வழி பாதுகாவலராக நிலைநிறுத்துவதாக கூறியிருப்பது கடுமையாக கண்டிக்கத்தக்கது. அவரது இந்த கருத்து என்பது கோழிக்கழுத்து வழித்தடத்துடன் தொடர்புடைய ஒரு பாதிப்பை எடுத்துக்காட்டும் வகையில் உள்ளது. வரலாற்று ரீதியாக பார்த்தால் இந்தியாவில் உள்ள சில தீங்கு விளைவிக்கும் சக்திகள் வடகிழக்கு மாநிலங்களை இந்தியாவுடன் இணைக்கும் அந்த பிரதான வழித்தடத்தை துண்டிக்க வேண்டும் என்றும் இதற்கு முன்பு பரிந்துரைத்திருந்தார்கள். இதனால் கோழிக்கழுத்து பகுதி மற்றும் அதனை சுற்றிய இடங்களில் ரயில் மற்றும் சாலைகளை உருவாக்குவது அவசியம். இவ்வாறு அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போல திப்ரா மோதா கட்சியின் தலைவர் பிரத்யூத் மாணிக்யா என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், பில்லியன் கணக்கில் செலவு செய்து புதுமையான மற்றும் சவாலான பொறியியல் ஐடியாக்களுக்கு பதில் வங்கதேசத்தை உடைத்து கடலுக்கு செல்வதற்கு சொந்தமான ஒரு வழியை உருவாக்கலாம். சிட்டகாங் மலைப்பகுதிகளில் 1947 முதல் இந்தியாவின் ஒரு பகுதியாக இருக்க விரும்பும் பழங்குடி மக்கள் இப்போது வசித்து வருகிறார்கள். லட்சக்கணக்கான திரிபுரி, காரோ, காசி மற்றும் சக்மா மக்கள் வங்கதேசத்தில் மோசமான சூழலில் வாழ்கிறார்கள். நமது தேசிய நலன் மற்றும் அவர்களின் நல்வாழ்விற்காக இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கூறியிருக்கிறார். அதே போல காங்கிரஸ் கட்சியின் பவன் கேரா அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், இந்தியாவை சுற்றி வளைக்க வங்கதேசம் சீனாவை அழைத்துள்ளது. வங்கதேச அரசின் இந்த அணுகுமுறை நமது வடகிழக்கு பிராந்தியத்தின் பாதுகாப்பிற்கு மிகவும் ஆபத்தானது. மணிப்பூரை மத்திய அரசு கவனிக்கவில்லை. சீனா ஏற்கனவே அருணாச்சல பிரதேசத்தில் கிராமங்களை குடியேற்றி இருக்கிறது. நமது வெளியுறவு கொள்கை மிக பரிதாபகரமான நிலையில் உள்ளது. வங்கதேசத்தை உருவாக்குவதில் இந்தியா முக்கிய பங்காற்றியது. ஆனால் இன்று நமக்கு எதிராக அணி திரள்வதில் வங்கதேசம் ஈடுபட்டிருக்கிறது என கூறியிருக்கிறார்.
ஆக மொத்தம் முகமது யூனுஸ் பேசியதை வைத்து பார்க்கும்போது வங்கதேசத்தில் சீனா முதலீடு செய்யக்கூடிய பட்சத்தில் வங்கதேசம் மட்டுமின்றி வங்கதேசம் வழியாக இந்த 7 மாநிலங்களையும் கூட வணிக ரீதியாக உங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரலாம் என்பது போல மறைமுகமாக அங்கு எடுத்து சொல்லிவிட்டு வந்திருக்கிறார் முகமது யூனுஸ். ஏற்கனவே நம் நாட்டுக்கு சொந்தமான சில இடங்களுக்கு சீனா உரிமை கொண்டாடி வருகிறது. அதில் லடாக் மட்டுமின்றி அருணாச்சல பிரதேசமும் ஒன்று. இந்த அருணாச்சல பிரதேசம் என்பது வடகிழக்கு மாநிலமாக உள்ளது. இதனால் தான் அருணாச்சல பிரதேசம் மட்டுமின்றி பிற 6 வடகிழக்கு மாநிலங்களிலும் ஆதிக்கம் செலுத்த சீனா வங்கதேசத்தில் முதலீடு செய்ய வேண்டும் என்பதை மனதில் வைத்துக் கொண்டுதான் முகமது யூனுஸ் பேசிவிட்டு வந்திருப்பதாக பலரும் நம்புகிறார்கள். இதன் மூலம் நம் நாட்டுக்கு எதிராக சீனாவுக்கு ஆசை காட்டி தொழில் முதலீடுகளை ஈர்க்க வங்கதேச இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸ் முயற்சி செய்திருக்கிறார். இதற்கு தான் தற்போது கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பி உள்ளது. இது தொடர்பாக பிரதமர் மோடியின் பொருளாதார ஆலோசனை குழுவில் இருக்கும் நிபுணர் சஞ்சீவ் சன்யா என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், வங்கதேசத்தில் சீனா முதலீடு செய்வதை வரவேற்கின்றனர். ஆனால் வங்கதேச தொழில் முதலீட்டுக்கு 7 இந்திய மாநிலங்கள் நிலத்தால் சூழப்பட்டிருப்பது எந்த வகையில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். இது பற்றி அரசியல் மற்றும் பாதுகாப்பு ஆய்வாளரான கிறிஸ் பிளாங்க்ஃபர்ன் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், இது மிகவும் கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதற்கு அவர்கள் விளக்கம் கொடுக்க வேண்டும். முகமது யூனுஸின் பேச்சு தேவையற்ற பிரச்சனையை உருவாக்கி உள்ளது. இந்தியாவின் 7 மாநிலங்களிலும் சீனா வர்த்தகத்தில் ஈடுபட வேண்டும் என்று அவர் பகிரங்கமாக அழைப்பு விடுக்கிறாரா? இதை முகமது யூனுஸ் கண்டிப்பாக தெளிவுபடுத்த வேண்டும் என கூறியிருக்கிறார். வங்கதேசத்துக்கு இந்தியா உரிய முறையில் பதிலடி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இந்தியாவிலிருந்து வலுத்துள்ளது. ஏனென்றால் வடகிழக்கு மாநிலங்களை மையப்படுத்தி வங்கதேச இடைக்கால அரசை சேர்ந்தவர்கள் இப்படி பேசுவது என்பது இது முதல் முறை கிடையாது. சில மாதங்களுக்கு முன்பு கூட வடகிழக்கு மாநிலங்களை வங்கதேசத்தோடு இணைத்து அந்த நாட்டை சேர்ந்தவர்கள் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வந்தனர். தற்போது முகமது யூனுஸ் நம் வடகிழக்கு மாநிலங்கள் பற்றி தேவையில்லாமல் சீனாவிடம் பேசி சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறார். இதனால் வங்கதேசத்தின் ஆட்டத்தை காலி செய்ய மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தற்போது இந்தியாவிலிருந்து எழுந்திருக்கிறது.